யார் பிடிச்சது? முரேசன் மறுபடியும் நீங்க தானா? எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விடுதலை பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். எளிய மக்களை ட்ரீட் பண்ற விதம், அவங்களை கையாளக்கூடிய விதம் எவ்வளவு மோசமான ஒரு மனித உரிமை மீறல் மிகுந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது பேசியிருந்துச்சு. தங்களுடைய விடுதலைக்காக அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு எப்படி ஒருங்கிணைவு நடந்துச்சு, ஒரு சாதாரண ஒரு வாத்தியாரா போகக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சிக்காரராக மாறினார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தின ஒரு திரைப்படம். அப்படிதான் இந்த கதைக்களத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னுலாம் ஒரு கேள்விகள் வரலாம். ஆனால் இது எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு அரசியலை பேசி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் தன்னை கொல்ல கூட்டிட்டு போற காவலர்களை பார்த்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டே வரும்பொழுது ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்றதுல தப்பில்லை, ஒரு ஊரை தியாகம் பண்றதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த விஷயத்தை நோக்கி ஒரு கேள்வியை இந்த படத்துல வாத்தியார் முன்வைக்கிறார். நாளைய தலைமுறைக்கு தலைவர் யார் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலையில பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனமா இதுவுமே ஒரு மிகச்சிறந்த சரியான ஒரு அரசியல் வசனமாக தான் இருந்துச்சு. இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் திரைப்படம். தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு அரசியல் பேசிய ஒரு திரைப்படம் இதற்கு முன்பு வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இதற்கு பிறகும் கூட வர்றது அப்படிங்கிறது நிச்சயமா சாத்திய குறைவு தான். விடுதலை பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்கவும் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு திரைப்படம் விடுதலை பார்ட் 2. ஏற்கனவே விடுதலை பார்ட் 1 சூரி நாயகனாக வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. விஜய் சேதுபதி அதில் ஒரு கேமியோ பண்ணியிருந்தார். பெரும் எதிர்பார்ப்பு, என்ன இப்படி ஒரு காம்பினேஷனே இருக்கேன்னு வெளியிலேருந்து ஒரு பொதுப்படையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி அந்த படம் பார்க்கும் பொழுது அந்த கதாபாத்திரங்கள் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ சரியாக பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் உணர வச்சது. வெற்றிமாறன் இது என்னோட படம், இங்கே அந்தந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத தீர்மானித்து அதுக்கு அவர் பொருத்தமான ஒரு ஆட்களை வந்து சேர்த்து அதை ஒரு படமாக நமக்கு காட்சிப்படுத்தி இருந்தது. அதுவும் அந்த கதைக்களம் ரொம்ப ரொம்ப புதுசாகவும், அது பேசப்பட்ட அரசியல், அது பேசப்பட்ட மொழிங்கிறது நமக்கு ரொம்ப புதுமையாகவும் இருந்துச்சு. முதல்ல ஒரே ஒரு பார்ட்டாக தான் விடுதலை எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த விடுதலை படம் பார்க்கும் பொழுது அதோட கிளைமேக்ஸில் ஒரு ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. படம் 2வது பாகத்திற்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது இன்னும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த படம் முழுக்க வாத்தியார் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் தான் ரொம்ப ரொம்ப மையமான ஒரு கதாபாத்திரமாக அதை நோக்கி தான் நாயகனும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு செல்ற மாதிரியான ஒரு படைப்பு இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் என்னடா அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் அல்லது வாத்தியார்ன்ற கேரக்டர் கொஞ்சமாக தான் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் கிளைமேக்ஸில் வர அந்த ட்ரெய்லரில் அது பேசக்கூடிய வசனங்களும் அந்த அந்த இடத்துல அது நடந்து கொள்ளக்கூடிய விதமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருந்துச்சு. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதற்கேற்ற வகையில் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 2ஆம் பாகத்துக்கான ஒரு லீடாகவே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பெரிய எதிர்பார்ப்பு தான், ஆச்சரியத்தோடு தான் காத்திருந்தோம். 2ஆம் பாகமும் முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே படம் முடிஞ்சிருச்சு 2ஆம் பாகமும், அதனால தான் ட்ரெய்லரே இதில் வச்சுட்டாங்க, விடுதலை பார்ட் 1லேயே ட்ரெய்லரே வச்சுட்டாங்கன்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சர்வதேச திரைப்பட விழாக்களில் பார்ட் 1 பார்ட் 2 இரண்டையுமே ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்துட்டு மற்ற நாட்டு பிரதிநிதிகள்லாம் வெகுவாக ரசித்து கைதட்டினதா செய்திகள்லாம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது ஓகே இந்த படம் எப்போ வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா படம் பார்த்தா படம் 2ஆம் பாகத்திற்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகுது, இன்னொரு 20 நாள் ஷூட்டிங் போகுதுன்னு செய்திகள் அடுத்தடுத்து வருது. மாத கணக்கில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற தகவல் வருது. என்னடா சர்வதேச திரைப்பட விழாவில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டோன்றாங்க, ஆனால் இப்போது இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்றாங்களே எப்படி அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் படத்தில் புதிய புதிய கதாபாத்திரங்கள் கூட உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. மஞ்சு வாரியர், கென், இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் உள்ள படத்துக்குள்ளே வராங்க அப்படின்ற செய்திகள்லாம் இருந்துச்சு. பெரிய ஆச்சரியம், இன்னும் முடிஞ்சிடுச்சுன்னாங்க. சரி ஒரு பேட்ச் ஒர்க் இது ஷூட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்கும்போது ஓகே ஒரு அந்த வாத்தியார்ன்ற கதாபாத்திரம் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி வந்திருக்கார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எடுப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதற்கேற்ற வகையிலேயே கூட இந்த படம் பார்ட் 2 அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சுருக்குது. அரசியல் தளத்தில் இல்லை ஒரு ரசிகனா, விஜய் சேதுபதி ரசிகனா, சூரியனுடைய ரசிகனா, அல்லது ஒரு நல்ல காதல் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு 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 திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வருமோ அது எல்லாமே பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பார்ட் 2 அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மஞ்சு வாரியார் விஜய் சேதுபதி காதல் அப்படிங்கிறது அது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பல விஷயங்கள். படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம்.
விடுதலை பார்ட் 1 ஒரு முழுக்க முழுக்க அரசியல் திரைப்படம். அந்த அரசியல் திரைப்படத்துக்குள்ள காவல்துறையினரினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அதில் அவங்க எப்படி தயாராவாங்க, காவல்துறை அடுக்குகளில் அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து சாதாரண காவலர்கள் முன்னணியில் நிற்கக்கூடிய அந்த காவலர்கள் எப்படி நடத்தப்படுவாங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்துச்சு. எளிய மக்களை ட்ரீட் பண்ணுற விதம், அவங்கள கையாளக்கூடிய விதம் எவ்வளவு மோசமான ஒரு மனித உரிமை மீறல் மிகுந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது பேசியிருந்துச்சு. இந்த படத்தில் அதற்கு முந்தைய காலத்தில் மனித உரிமை மீறல், தொழிலாளர் உரிமை மீறல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எவ்வளவு தூரம் இருந்துச்சு, எவ்வளவு மோசமான ஒரு சமூகமாக இருந்தோம். அந்த நிலப்பிரபுத்துவ சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அதில் பண்ணையார்கள், மிராசுதாரர்கள், மில் ஓனர்கள், ஆலை முதலாளிகள் இவங்களாம் எப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களை எதிர்த்து எப்படி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு இடையில் அவங்களுக்கு எதிரான ஒரு நிலையில் வந்து திரும்பினாங்க, தங்களுடைய விடுதலைக்காக அவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு எப்படி ஒருங்கிணைவு நடந்துச்சு, ஒரு சாதாரண ஒரு வாத்தியாராக போகக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சிக்காரராக மாறினார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு வாத்தியாராக வர்ற இவர் ஒரு ஒரு ஆலையில் வேலை செய்கிறவராக மாதிரி, அதற்கு பிறகு கட்சியில் கடும் ஈடுபாட்டோட பங்கேற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எங்கெங்கெல்லாம் மக்கள் எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போராடி அவர் தொடர்ந்து வராரு. அது பல பேர்த்துக்கு கோபம் ஆத்திரமுறை செய்து அவங்க ஒரு விஷயத்தை செய்ய, பதிலுக்கு இவர் செய்ய, அது இப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை. இதில் குறிப்பாக நம்ம இந்த பார்ட் 2 ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே ஓகே இது விஜய்க்காக வச்சுருப்பாங்களோ, ஏன்னா விஜய் அரசியல் அறிவிச்சிட்டாரு. அப்போ தத்துவம் இல்லாத தலைமை வந்து ரசிகர்களை தான் உருவாக்கும், தொண்டர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் வரும்பொழுது ஓகே விஜயோட பொருத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை ஒருவேளை சொல்லுவாங்களோ, ஏன்னா எம்ஜிஆர் தான் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த மாதிரியான ஒரு தோற்றம். ஏற்கனவே பார்ட் 1லேயே அந்த காலகட்டம் பேசிய அந்த குரல் துணி இந்த இதுலையெல்லாம் ஓகே ஒரு எம்ஜிஆரை ரிசம்பிள் பண்ணுறாங்க போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இது அப்படி இல்லை. படத்தில் வந்து விஜய் சேதுபதி நாளைய தலைமுறைக்கு தலைவர் யார் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலையில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இதுவுமே ஒரு ஒரு மிகச்சிறந்த சரியான ஒரு அரசியல் வசனமாக தான் இருந்துச்சு. இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் திரைப்படம். தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு அரசியல் பேசிய ஒரு திரைப்படம் இதற்கு முன்பு வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இதற்கு பிறகும் கூட வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்திய குறைவு தான். ஏன்னா அவ்வளவு தூரம் இன்டென்ஸாக ஒரு அரசியலை பேசியிருக்காங்க. அழித்தொழிப்பு நடவடிக்கை 70s ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடதுசாரி நடவடிக்கையாக இருந்துச்சு. மிக பெரும் பிரச்சனைகளை உருவாக்கின பிறகு இடதுசாரி இயக்கங்களே கைவிட்ட ஒரு ஒரு விஷயமா அது இருந்துச்சு. அதை இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஆயுத போராட்டத்துக்கு எப்படி அவங்க மாறுறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு சங்கம் கட்டுறது, ஒரு ஒரு ஆலையில் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்கறதுக்கு அமைப்பாகிறது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேணும், சங்கம் அமைப்பாகிறது எப்படி, இயக்கமாகிறது எப்படி, அதிலிருந்து அது கட்சியாக மாறுறது எப்படி, அந்த கட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் இந்த காலமும் சூழலும் மற்றவர்களும் அதை நகர்த்தி செல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டாக வெற்றிமாறன் பேசியிருக்கார். அரசியல் புரிதல் அதிகம் உள்ளவர்களுக்கு ஒருவேளை இது புரிஞ்சிடும், சாமானிய மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களான்ற ஒரு கேள்விகள்லாம் கூட எழலாம். ஆனால் தியேட்டரில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ரியாக்ட் ஆகிறது, சாதாரண மக்கள் வந்து ரியாக்ட் ஆகிறத பார்க்கும் பொழுது புரிகிற, ஏன்னா நிறைய இடத்துல ப்ரீச்சியாக ஒரு ஒரு படத்துக்கு வந்து கதையோட்டத்தில் இல்லாமல் அதை திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துருமோ அப்படின்ற அச்சமெல்லாம் கூட சிலருக்கு இருக்கலாம். புரிந்து கொள்வது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படி இல்லையோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் இது ஒரு பார்ட் 3க்கான ஒரு லீட் இருக்குமா அப்படின்னு ஒரு, ஏன்னா காரணம் என்னென்னு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே படம் எடுத்திருக்காங்க. கடைசி நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஷூட் போயிட்டு இருந்தாங்க. கடைசி ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகும் இன்னொரு 10 நாள் ஷூட் இருக்குன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னும் நிறையா எடுத்திருப்பாங்க போல், இன்னும் கூட படம் இருக்கும். பார்ட் 3 கூட ஒரு லீட் இருக்கா அப்படின்னா அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்து தலைமுறை ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு துணியை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 3க்கும் பாசிபிள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கும். எல்லாம் வெற்றிமாறன் கையில் தான். இந்த படத்தில் நிறைய சென்சார் விஷயங்கள் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அரசியல் தளத்தில் நிறைய பேர் பேசினாங்க. சில இடங்களில் தெரிஞ்சது நிறைய வார்த்தைகள் மியூட் ஆகியிருந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சில வசனங்கள்லாம் மாறி இருந்ததையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எஸ், நம்ம சில விஷயங்களெல்லாம் அப்படி நேரடியாக காட்டியிருக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி இன்னும் பயங்கரமான விஷயங்களை எல்லாம் காட்டியிருக்காங்க, அரசியல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சமகாலத்தில் இல்லை நிகழ் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறையா மறைமுகமாக இது அதோட பொருத்தி பார்த்துக்கிற போக்கு இதிலிருந்து வரலாம். ஏன்னா அந்த இதிலிருந்து விஷயத்திலிருந்து ஒரு சாராம்சத்தை எடுத்து இதில் ஒரு வேளை பிரதிபலிச்சிருக்கலாம், அல்லது கற்பனை முழுக்க முழுக்க கற்பனையாக இருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பொருத்தி பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஒரு பெரிய
ஒரு அரசியல் திரைப்படம். இந்த அளவுக்கு அரசியல் வந்து பேசின திரைப்படங்கள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். இந்திய அளவிலேயே கூட வெற்றிமாறனாலேயே கூட இப்படியான ஒரு கதைக்களத்தில் ஒரு அரசியல் திரைப்படத்தை இதே மாதிரி அல்லது இதை விட வலிமையாக எடுத்துட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். அந்தளவுக்கு இந்த திரைப்படம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு திரைப்படம். அப்படி தான் இந்த கதைக்களத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் மாதிரி. அதுக்குள்ளேயும் ஃப்ளாஷ்பேக்காக இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் ஒரு 70s இந்த மாதிரி ஒரு 85க்கு மேலே நடக்கிற ஒரு கதை. அதுக்கு பின்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 65க்கு மேலே அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னுலாம் ஒரு கேள்விகள் வரலாம். ஆனால் இது எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு அரசியலை பேசி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி கேரக்டர், வாத்தியார் கேரக்டர், காவலர்களை பார்த்து தன்னை கொல்ல கூட்டிகிட்டு போகிற காவலர்களை பார்த்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டே வரும்பொழுது கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த கேள்விகளில் இன்றைக்கி நாம் பொருத்தி பார்த்துக்கலாம். வளர்ச்சி அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து சில விஷயங்களுக்கு எதிராக போராடுவாங்க. சிலர் ஊர் மக்கள் விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி போராடுவாங்க. சில ஊர் மக்கள் நான் பாரம்பரியமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை ஏன் இப்படி காலி பண்ண சொல்கிறீங்க, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விமான நிலையத்திற்காகட்டும், இல்லை ஒரு பெரிய சாலை வசதிகளுக்காகட்டும், இல்லை ஏதோ ஒரு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் மாதிரியான பொருட்களை எடுக்கிறதுக்கு, இப்போ அரிட்டாப்பட்டி பிரச்சனை வரைக்கும் கூட, இல்லை எண்ணூரில் அனல் மின் நிலைய பிரச்சனை வரைக்கும் கூட நிறைய மக்கள் எதிர்க்கிறது, சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறது, இப்படியெல்லாம் வரும் பொழுது சொல்லக்கூடிய வாதம் வந்து நாட்டுக்கு நல்லது, நாட்டின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இதனால் நம்ம இந்த பொருளை வந்து வெளிநாட்டிலேருந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம், இல்லை அவன் லீடுக்கு போயிட்டுருக்கான், நம்மளை விட வளர்ந்துட்டு இருக்கான், அப்படியான விமர்சனங்களை வந்து முன்வைப்போம். நியாயப்படுத்திக்கிறதுக்கான சில தேவைகள் இருக்குது. எஸ், ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்ணுறதுல தப்பில்லை, ஒரு ஊரை தியாகம் பண்ணுறதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த விஷயத்தை நோக்கி ஒரு கேள்வியை இந்த படத்தில் வாத்தியார் முன்வைக்கிறார், வெற்றிமாறன் முன்வைக்கிறார். பார்க்கும் பொழுது சிலருக்கு அது ஒரு டிஸ்கஷனை உருவாக்குது. இந்த படத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களும் கூட, இல்லை பேசப்படக்கூடிய அரசியல் பல விஷயங்களும் கூட ஒரு நிச்சயமாக சமூகத்தில் ஒரு டிஸ்கஷன் உருவாக்கும். இது சரியா தப்பா, இல்லை எந்த பக்கம் நிற்கணும், எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை சகிச்சுக்கணும், அல்லது இது பரவாயில்ல, இதை நம்ம பேச வேண்டாம், இப்படியான பல டிஸ்கஷன்ஸை உருவாக்கும். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக வெற்றிமாறனினுடைய தான் முன்வைக்க நினைக்கிறத முன்வைக்கிறார். அது ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறார், சமரசம் இல்லாமல். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதை தாண்டி முன்வைக்கிறார். ஸோ சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விடுதலை மாதிரியான திரைப்படங்கள் இன்னும் நிறைய வருமா, எப்படி வரப்போகுது, இந்த அளவுக்கு வெற்றிமாறனாலேயே கூட எதிர்காலத்தில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் காலம் பதில் சொல்லும். மொத்தத்தில் விடுதலை 2 அப்படிங்கிறது சமூகத்தில் மிக மிக பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.